கிறிஸ்தேசுவில் அன்பிற்குரியவர்களே, இந்த ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு சந்தையின் 1ஆம் ஞாயிறு தவக்காலத்துடைய முதல் நாள் தொழுகையிலே கடவுளுடைய சமூகம் நோக்கி வந்திருக்கின்ற உங்களை ஆண்டவர் இயேசுவின் மாறாத நல்ல நாமத்திலே மகிழ்ச்சியோடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். காலை நேர தவக்கால முதல் ஞாயிறு தொழுகையின் ஆரம்பம் எல்லாம் வல்ல கடவுள் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் திருப்பெயரில் உள்ளது. ஆமென். தொழுகையின் ஆசீர்வாதத்திற்காக கடவுளை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். பலிபீடத்தில் என்னை பரவே படைக்கின்றேனே இந்த வேளை, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரி அன்பினை கண்டு விரைந்தோடி வந்தே, கழுவும் திருரத்தாலே கரை நீக்க இருதயத்தை, கழுவும் கரை நீக்க இருதயத்தை. மாட்சிமை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, மனமகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த இந்த அருமையான குளிர்ச்சியான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இதோ இந்த 2026 ஆண்டில் இந்த அருமையான பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதியில் இந்த மாதத்துடைய நிறைவான ஓய்வு நாளின் காலை வேளையில் ஒரு சந்தையின் 1ஆம் ஞாயிறின் காலை வேளையாக உம்முடைய சமூகம் வந்து நாங்கள் உம்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த ஒரு நல்ல தருணத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, கடந்து வந்த நாளெல்லாம் எங்களை ஆண்டவர் கண்ணின் கருவழி போல எங்களை பாதுகாத்து வந்திருக்கின்றேன். ஆண்டவரே, இந்த தொழுகையின் மூலமாக நாங்கள் உம்மை பாடி துதிக்கின்ற வேளையில், உம்மை நாங்கள் ஆராதிக்கின்ற பொழுது உம்முடைய இனிய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு துணை செய்வீராக. ஆராதனையிலே குறித்த வேளையில் உம்முடைய சமூகம் வந்திருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி. வந்து கொண்டிருக்கிறவர்களையும் நேரப்பட வேளையில் ஆண்டவர் கூட்டி சேர்க்க வேண்டிய ஒரு நிலையிலும் அப்படிப்பட்ட ஒரு மனநிலைகளை ஆண்டவர் தம் பிள்ளைகளுக்கு ஆவியானவர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். இந்த ஆராதனை என்பது உம்முடைய திருப்பெயருக்கு மட்டுமே மகிமை கூறுகின்ற ஒரு ஆராதனையாக அமையட்டும். மனித சிந்தனைகள், மாம்ச எண்ணங்கள் எல்லாம் எங்களை விட்டு அகன்று போவதாக. நாங்கள் உம்முடைய ஆலயத்தில் இருக்கின்ற பொழுது கடவுளுடைய சமூகத்தில் இருக்கிறோம் என்கின்ற ஒரு நிலையிலே நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு நாங்கள் உம்மை ஆராதிக்க இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஆண்டவரை, எங்களை நாங்கள் தாழ்த்துகின்றோம். எங்களை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த ஆராதனையின் மூலமாக உம்முடைய நாமம் அதிகமாக மகிமைப்பட நாங்கள் வேண்டிக் கொள்ளுகின்றோம். இது போலவே ஒவ்வொரு ஆலயங்களில் நடைபெறுகின்ற ஆராதனைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். எல்லோரும் இணைந்த மக்களாக உயிருள்ள கடவுளாகிய உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஜீவனுள்ள ஆண்டவரை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் என்கின்ற நிலைகளில் நாங்கள் உம்மை ஆராதிக்கின்ற பொழுது கர்த்தருடைய பிரசன்னம் எங்களோடு கூட விரைவாக தங்கட்டும். இந்த ஆராதனையிலே நாங்கள் இதோ பாடுகின்ற பாடல்கள், வாசிக்கின்ற திருமறை பகுதிகள், தியானிக்கின்ற உம்முடைய இறை வார்த்தைகள், வேண்டிக் கொள்ளுகின்ற ஜெப விண்ணப்பங்கள் அனைத்தையும் கடவுள் பொறுப்படுப்பீராக. ஆராதனையின் தொடக்கம் முதல் நிறைவட்டுமாக உம்முடைய கிருபையின் கரம் தங்கட்டும். இந்த ஆலய தொழுகை நிறைவாக நடைபெற இருக்கின்ற ஜெபக்கூடுகைக்காக வருகிறோம் கடவுளை. அந்த சிறப்பான ஜெபக்கூடுகையிலும் உங்களுடைய மகிமையான பிரசனம் தங்கட்டும்.
பல்வேறு காரியங்களுக்காக ஜெபிக்க இருக்கின்றோம். நாங்கள் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் அதிகமாக நன்மைகளை கொடுக்கின்ற ஆண்டவர் எங்களை நிறைவோடு ஆசீர்வதிக்க நாங்கள் வேண்டுகிறோம். இந்த ஆராதனை உமக்கு ஒரு பிரியமான ஆராதனையாக அமைய ஆண்டவர் நேர் கிருபை தாரும். எங்கள் அடியவர்கள் யாவரோடும் அப்படி பிரசு தந்து காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் கடவுளை போற்றும்படியாக நம்முடைய பாடல் புத்தகத்திலே 213வது பாடலை நாம் பாடுவோம். 213வது பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து நாம் பாடுவோம். பற்றினதெல்லாம் பொருத்தும் ஆதே
அனைவரும் இணைந்த நிலையில் நம்முடைய பாடல் புத்தகத்தில் முதலாவது பக்கம் இடம்பெற்றிருக்கின்ற பிரதான தேவ ஆராதனை முறைமையை அனைவரும் நாம் எழுந்து பின்பற்றோம். அவைகளை மன்னிக்க நமது ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை கெஞ்சி கேட்போம். நமக்கு சகாயம் கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. தேவனே என் பாவத்தின் தோஷத்தை எங்கள் சிருஷ்டிகரும் ஏழை பாவிகளாக நாங்கள் சுமாவர்களும் பாவம் உள்ளவர்களும் உள்ளவர்களுமாயிருக்கிறோம். மனதினாலும் ஆவினாலும் நடக்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோமென்றோம் அறிக்கையிடுகிறோம். ஆதலால் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நீர் காட்டின கிருபையை கைவிடி உம்முடைய அளவற்ற இரக்கத்தில் அடைக்கலம் புக அளவில்லாத இரக்கமுள்ள கடவுளே, எங்களை மீட்படி மன்னத்துக்கு கொடுத்த உதவுரை குமாரனுக்கு இறங்கி எங்கள் பாவங்களை எல்லாம் நீதிகளும் உமது தேவையினால் நாங்கள் நித்திய சுதந்திரப்படி உண்மையும் அறிவையும் உம்முடைய வசனத்துப்பையான கீழ்ப்படுதலையும் பரிசுத்தாவியை கொண்டு இடியப்படுதல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். சர்வ வல்லவரான பரமபிதாவாகிய கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தமது ஒரே பேரான குமாரனை நமது பாவங்களுக்காக ஒப்பு கொடுத்து அவர் நிமித்தம் நமது பாவங்களை மன்னிக்கிறார். அவர் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களுக்கு கடவுளின் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்து அவர்களுக்கு தமது பரிசுத்த ஆவியை தந்தருள்வதாக வாக்குத்தத்தம் பண்ணினார். விசுவாசம் உடையவனாய் ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவார். கர்த்தாவே, எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்தருளும். சபை அனைவரும் நாம் இந்த நிலையில் தானே ஒரு சந்தியில் 1ஆம் ஞாயிறுக்குரிய ஆரம்ப வாக்கியத்தை அனைவரும் பின்பற்றுவோம். பாடல் புத்தகத்தில் 84வது பக்கம் இருக்கிறது. பாடல் புத்தகத்திலே 84வது பக்கம் ஒரு சந்தியின் 1ஆம் ஞாயிறு. என்னை நோக்கி கூப்பிடுவார், நான் அவனுக்கு மறுமொழி அளிப்பேன். ஆபத்தில் நான் எவரோடு அவனை நம்பிட்டு அவனை
உன்னதமானவரின் மறைவிலிரு கேரவன் ஒரே பேரால் வாழும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உன்னதமானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆமென். உலகின் பாவத்தை சுமந்து தீர்த்தவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றருளும். பிதாவின் வசனத்தில் இருக்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய பிதாவின் மகிமையிலே கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. ஆண்டவராகிய கடவுளே, எங்கள் ஜெபத்தை தயவாய் கேட்டருளி, மகத்துவமான உமது வல்லகரத்தை நீட்டி எங்களுக்கு விரோதமாக எழுதவிடமிருந்து எங்களை காத்திருட வேண்டும் என்று உம்மோடும் தூயாவியோடும் கடவுளாய் படைத்தாண்டு கொண்டிருக்கிற உமது குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டி
ஒரு சந்தியின் 1ஆம் ஞாயிறு. இந்த ஓய்வு நாளில் காலை வேளையிலே வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கின்ற முதல் திருமறை பாடம் அது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 21 முடிய. தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 21 வரையிலான திருமறை பகுதிகள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 21 வருஷம் வரை. கடவுளாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜந்துகளிலும் சர்ப்பமே தந்திரமுள்ளதாயிருந்தது. அது சிறியிடம் தோட்டத்திலுள்ள எந்த விருட்சத்தின் கனியையும் நீங்கள் புசிக்க வேண்டாம் என்று கடவுள் சொன்னதுண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்திடம், நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனியை புசிக்கலாம், தோட்டத்தின் நடுவே இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்தோ நீங்கள் அதை புசிக்கவோ தொடவோ வேண்டாம், புசித்தால் சாவீர்கள் என்று கடவுள் சொன்னார் என்றார். சர்ப்பம் ஸ்திரீயிடம், நீங்கள் சாவதே இல்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்கள் போல இருப்பீர்கள் என்றும் கடவுளுக்கு தெரியும் என்றது. எனவே அந்த விருட்சத்தின் கனி புசிக்கிறதற்கு நலமானது ஒன்று பார்ப்பதற்கு இன்பமானது என்றும் விவேகத்தை பெறுவதற்கு இச்சிக்கத்தக்கது என்றும் சிறியானவர் கண்டு அந்த கனியை பறித்து தானும் புசித்து தன் புருஷருக்கும் கொடுத்தார். அவனும் புசித்தான். புசிக்கவே இருவர் கண்கள் திறக்கப்பட்டன. தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்திலையை தைத்து தாங்கள் அவரை அறையை கட்டிக் கொண்டார்கள். இளங்காற்று வீசும் வேளையே தோட்டத்தில் உலாவுகிற கடவுளின் சத்தத்தை ஆதாமும் அவன் மனைவி கேட்டு கடவுளாகிய கர்த்தரின் சமூகத்தில் விலக்கி தோட்டத்தில் விருட்சங்களுக்கு இடையே ஒளிந்து கொண்டனர். அப்பொழுது கடவுளாய் கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்க, அவன், நான் தேவரின் சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருந்ததனால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றார். அதற்கு அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிந்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அதற்கு ஆதாம், என்னோடு இருக்கும் தேவரி தந்த ஸ்திரியை அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தார், நான் புசித்தேன் என்றார். அப்பொழுது கடவுளாகிய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி, நீ செய்த இந்த காரியம் என்ன என்றார். ஸ்திரியோ, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றார். கடவுளாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடினால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் விளக்கப்பட்டு சாபத்துக்குள்ளாவார். நீ இல்ல முன் வயிற்றினாலே நீ நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் சந்ததிக்கும் அவள் சந்ததிக்கும் பகை உண்டாக்கி வைப்பேன். அது உன் தலையை நசுக்கும், நீ அதன் புதிக்காலை நசுக்குவாய் என்றார். ஸ்திரீயோ அவர், நீ கர்ப்பவதியாய போது உன் பாதையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோடையே பிள்ளை பெறுவாய். என்றாலும் உன் ஆசை உன் புருஷன் மேலிருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். பின்பு அவர் ஆதாமிடம், நீ உன் மனைவி சொல்ல கேட்டு புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தால் நிலம் உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ ஜீவகாலம் நீ அதன் பலனை பாடுபட்டு புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வயல்வெளிகளில் பூண்டுகளை புசித்து பிழைப்பாய். நீ முகம் வேர்க்க உழைத்து சாப்பிடுவாய். நீ எடுக்கப்பட்ட மண்ணுக்கு திரும்பும் மட்டும் உன் கதி இதுவே. நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்று சொன்னார். ஆதாம் தம் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டார். அவள் ஜீவனுள்ள நாளெல்லாம் தாய். கடவுளாய் கர்த்தர் தோல் உடையை உடுத்தி பண்ணி ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் உடுத்தினார். இன்றைக்காக கொடுக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டின் பகுதியை நாம் அனைவரும் வாசிக்க கவனமாய் கேட்டோம். அப்படி இந்த நாளுக்கென்று அருளப்பட்டிருக்கின்ற நிருப பாடம் அது திருத்தூதராகிய பவுலடிகளார், அப்போஸ்தலராகிய பவுலடிகளார் ரோமாபுரி திருச்சபைக்கு எழுதிய கடிதம், ரோமர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 19 முடிய. ரோமர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 19 முடிய. ரோமர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 19 வரை. இப்படி
இப்படி இருக்க ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசிப்பது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறலுக்குப்பாய் பாவம் செய்தவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானவன். ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படி எனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகியிருக்கிறது. மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தினிமித்தம் ஆத்மைக்கு ஏதுவாயிருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாயிருக்கிறது. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாக்கி ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆழ்வார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படுதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். இன்றைக்காக அருளப்பட்ட நிருப பாடத்தை அனைவரும் நாம் வாசிக்க கேட்போம். யாவரும் எழுந்து நற்செய்தியை நாம் படிக்க கேட்போம். இன்றைக்காக அருளப்பட்டிருக்கின்ற நற்செய்தி பாடம் தூய மத்தேயு என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 4வது அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 11 முடிய. ஆண்டவரே உமக்கு மகிமை மத்தேயு நற்செய்தி 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 முடிய. 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-11 முடிய. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவர் அவரை வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றார். அவர் பிரதியுத்தரமான மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்திற்கு குப்பையின் மேல் அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் நம்முடைய தூதர்களுக்கு உண்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உண்மை கைகளிலே ஏந்திக் கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னார். அதற்கு இயேசு, உன் தேவனாய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து உண்டால் இவைகளை எல்லாம் உனக்கு தருவேன் என்று சொன்னார். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனார். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள் என்பது. இன்றைக்காக கொடுக்கப்பட்ட நற்செய்தியை நாம் அனைவரும் வாசிக்க கேட்போம். கிறிஸ்துவே உமக்கு கடவுளுடைய வாழ்வு தரும் இறை வார்த்தைகளை வாசிக்க கேட்ட நாம் அதற்கு மறுமொழியாக நம்முடைய பற்றுறுதியை அனைவரும் இணைந்து அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாக நம்முடைய விசுவாசத்தை நாம் உறுதிப்படுத்திக் கொள்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால்
கர்ப்பத்தில் உற்பவித்து பிறந்து பொந்திகளால் ஆடப்பட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அறையப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்து உயிர்த்தெழுந்தார். பரத்திற்கேறி சர்வவல்ல பிதாவாகிய வலது பாசம் வீட்டிருக்கிறார். அவ்விடத்தில் இருந்து உயிரோரை மரித்தவனை ஐந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அமர்வோம். அன்பானவர்களே, இந்த அருமையான ஓய்வு நாளின் காலை வேளையிலே கடவுளுடைய வாழ்வு தருகின்ற இறை வார்த்தையை நாம் கேட்பதற்கு ஆயத்தமாக அனைவரும் நாம் சேர்ந்து பாடல் புத்தகத்தில் 206வது ஞான பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். 206வது ஞான பாடலை நாம் யாவரும் இணைந்து நாம் பாடுவோம். அனைவரும் நாம் எழுந்து பாட உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன்.
போற்றுவே. தன்னை மீட்ட நேசத்தை கொண்டாடி போற்றுவே. அமர்வோம். பிள்ளைகள் வந்து வசனம் சொல்ல அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். எவனோட மீறுதல் மறைக்கப்பட்டதோ, எவனோட பாவம் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான். The horse is prepared for the day of battle, but the victor is come from the Lord. கர்த்தர் எனக்கான சகல செய்வார். இறைவசனர் சொன்ன பிள்ளைகளை இறைவன் தாமே அளவில்லாமல் விரைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவருக்குள் அன்பிற்கு இனியவர்களே, அனைவரும் நாம் தவ காலங்களுக்குள்ளாக நாம் பிரவேசித்திருக்கின்றோம். சென்ற ஆஷ் வெனஸ்டே, சென்ற சாம்பர் புதன்கிழமை தொடர்ந்து அனைவரும் நாம் இந்த வருஷத்துலேயே ஒரு சந்தியின் காலம் அல்லது நோன்பு காலம் என்று சொல்லக்கூடிய தவ காலங்களுக்குள்ளாக நாம் பிரவேசித்திருக்கின்றோம். சிறப்பாக இந்த தவ காலத்துடைய முதல் ஓய்வு நாள், இந்த மாசத்துடைய நிறைவு ஓய்வு நாளும் சிறப்பாக நம்முடைய வாழ்விலே, கிறிஸ்தவ வாழ்விலே, குறிப்பாக இந்த ஒரு சந்தையின் முதல் ஞாயிறாக நாம் இன்றைக்கும் இந்த நாளை சிறப்பாக நாம் ஆசரித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வேளையிலே நம்முடைய சிந்தனைக்கென்று தரப்பட்டிருக்கின்ற திருமறை பாடல் என்பது தூய மத்தேயு என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் நாம் அதை சிறப்பாக நாம் படிக்க கேட்டோம். எனினும் நாம் அதிலே குறிப்பாக ஒன்று 2 ஆகிய வசனங்களை நாம் வாசித்து நாம் கடந்து செல்லுவோம். மத்தேயு நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2ஆம் வசனம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவரால் வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவு பகல் 40 நாள் உபவாசம் இருந்த பின் அவருக்கு பசி உண்டாயிற்று. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கடவுளே, அருமையான ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மீண்டும் ஒரு தவக்காலங்களை ஆண்டவர் எங்கள் வாழ்விலே ஈவாக கொடுத்திருக்கின்றீர். அன்பு நிறைந்த கடவுளே, இந்த வேளையிலும் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக நாங்கள் ஆயத்தப்படுகின்ற பொழுது, இறைவன் நீர் இந்த வார்த்தைகளை கொண்டு
எங்களோடு பேச வேண்டும் என்று நாங்கள் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். கடவுள் எங்களோடு பேசும் நாங்கள் கேட்கின்றோம். இயேசுவின் இனிய நாமத்திலே மிகுந்த மனத்தாழ்மையோடு உம்மை வேண்டுகிறோம். வேண்டுதல் கேடு எங்கள் நல்ல கடவுளே, ஆமென். தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் பாடலில் தாசனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் சமாதானமும் அன்பும் இரக்கமும் நிறைவாக கிடைத்தாகட்டும். ஆமென். அன்பர்களே, இந்த அருமையான ஓய்வு நாளின் காலை வேளையில் நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த திருமறை பாடம் என்பது ஒவ்வொரு வருஷமும் நாம் இந்த லெந்து காலத்துடைய முதல் ஞாயிறிலிருந்து நமக்கு தரப்படுகின்ற ஒரு பாடமாக அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் வித்தியாசமாக வரும். அப்படி என்று சொன்னால் ஒரு வருஷத்திலே பழைய ஏற்பாட்டின் பகுதியாக, ஒரு வருஷத்திலே நிருப பகுதியாக, இன்னொரு வருஷத்திலே நற்செய்தியாக நமக்கு அதை மையமாய் வைத்து அதை தலைமை வார்த்தையாக வைத்து நாம் தியானிப்பது உண்டு. இந்த வருஷத்திலே நமக்கு பார்க்கிற பொழுது நற்செய்தி பகுதி நம்முடைய தியான பகுதியாக சொல்லப்பட்டிருக்கிற பொழுது இந்த இங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த வார்த்தைகளை நாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு நாம் சென்று விட முடியாது. எனவே இங்கே நமக்கு தரப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு பகுதியாக இந்த இடத்திலே நாம் படிக்க ஏற்கனவே நாம் சிறப்பாக வாசிக்கிட்ட நற்செய்தி பகுதி நமக்கு திருமறை பாடமாக அமைந்திருக்கிறது. எனவே இந்த மத்தேயு நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரை உள்ள இந்த வசனங்களை ஏனைய நற்செய்திகளிலும் கூட 3 நற்செய்திகளாக நாம் பார்க்க முடிகிறது. அதை நாம் பார்க்கிற வேளையிலே மேத்யூ காஸ்பல், அதுபோல மார்க் காஸ்பல், அதுபோல லூக் காஸ்பல், இந்த 3 இந்த நற்செய்திகளிலுமே இயேசுடைய பாடுகளை குறித்த சம்பவங்கள் அங்கே சிறப்பாக 3 அருமையான பக்தர்கள் மூலமாக அருமையாக இங்கே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் தெளிவாக கண்டுணர்கின்ற பொழுது ஒரு சாட்சி 3 சாட்சியினாலே அது உறுதி செய்யப்படும் என்பது போல இயேசு தம் வாழ்விலே அவர் பாடுகளிலே அவர் இருக்கிற பொழுது பாடுகளுடைய ஒரு முன் அடையாளமாக, ஒரு முன் குறையாக, ஒரு சிறந்த ஒரு கட்டுரையுடைய ஒரு முன்னுரையிலே இருப்பது போல அந்த முன்னுரையாக இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பட வேண்டிய பாடுகள் அனைத்திற்கும் ஒரு முன்னுரையாக இங்கே அவர் படுகின்ற பாடுகளுக்கு ஒரு ஆயத்தமான நிலையிலே இங்கே இயேசுடைய சோதனை தளங்கள் நமக்கு ஒரு பாடமாக இன்றைக்கு அருளப்படுகிறது. அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த காலம் பிள்ளைகளுக்கு ஒரு தேர்வு காலம் என்பதை நாம் அறிவோம். சிறப்பாக அருமையான 12th பிள்ளைகளுக்கு மார்ச் மாதம் 2ஆம் தேதி முதற்கொண்டு, 10th பிள்ளைகளுக்கு மார்ச் 11ஆம் தேதி முதற்கொண்டு தேர்வு காலங்கள் ஆயத்தம் நெருங்கிக் கொண்டிருக்கிற பொழுது இது பிள்ளைகளுக்கு ஒரு சோதனை காலம் என்று நாம் சொல்ல முடியும். பிள்ளைகளுக்கு ஒரு பரீட்சை எழுதுகிறதற்கான நிலையில் கூட இந்த பிள்ளைகள் எப்படி இவர்கள் அடுத்த ஒரு நிலைகளுக்கு செல்வதற்கு இப்பொழுது அவர்களுக்கு ஒரு தேர்வு என்கிற ஒரு சோதனை அருளப்படுகிறது. அன்பானவர்களே, இந்த நாட்களிலே இன்றைக்கு இறை மக்களாகிய நம்முடைய வாழ்விலும் கூட ஒரு புதிய அத்தியாயத்தை நாம் ஆரம்பிக்க இருக்கிற பொழுது இந்த நாட்கள் நம்முடைய வாழ்விலே ஒரு பரீட்சையின் காலமாக, ஒரு சோதனையின் காலமாக நமக்கு தரப்படுவதை நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துடைய பணிபாட்டிலே நாம் பார்க்கிற பொழுது அவர் அலகையின் மூலமாக, பிசாசின் மூலமாக அவர் சோதிக்கப்படுகிற நிலைகளை பார்க்கிறோம். சோதிக்கப்படுகிற நிலைகளை குறித்து நாம் பார்க்கிறோம். பிசாசுக்கு ஒரு பெயர் என்ன? சோதனைக்காரன். சோதனைக்காரன். எப்பொழுது ஒரு மனிதன் பலவீனத்தோடு இருப்பாரோ அந்த நேரங்களிலே, சரியான நேரங்களை வந்து நம்முடைய விசுவாசத்தை குலைக்கும்படியாய் இருக்கின்ற ஒரு சோதனைக்காரன் என்பதை திருமறையின் மூலமாக இயேசு ஆண்டவரது பாடுகளின் வழியாக நாம் கற்றுக்கொள்ள முடிகின்றது. இயேசு ஆண்டவர் 40 தினங்கள் அவர் வனாந்தரத்திலே அவர் காணப்படுகின்ற அனுபவம். அவர் 40 நாட்கள் பாலை வனத்திலே, பாலை நிலத்திலே, வனாந்தரத்திலே அவர் காணப்படுகிற அனுபவம். பலர் வாழ்விலே ஒரு நாள் காலை நேர உணவை நாம் தவிர்க்கின்றோம், ஒரு நாள் உணவை நாம் தவிர்க்கின்றோம். சிலர் முயற்சியின் அடிப்படையில் 2-3 தினங்கள், ஒரு வார காலங்கள் என்று கூட சிலர் உணவை தவிர்ப்பது உண்டு. இயேசு ஆண்டவர் தன் வாழ்விலே அவர் 40 நாட்கள் அவர்
உண்ணாமலும் குடியாமலும் அவர் தன் வாழ்க்கையிலே அவர் தவமிருந்த அனுபவம், அவர் நோன்பிருந்த அனுபவம், அவர் உபவாசம் இருந்த அனுபவம், உபவாசம் என்று சொல்லுகிற வேளையிலே ஆண்டவரோடு கூட இணைந்திருக்கிற ஒரு அனுபவத்திலே இருக்கிற அனுபவத்திலே அவர் காணப்பட்டார். இந்த நோன்பு நாட்கள் எல்லாம் 40 தினங்கள் அவகாலம் நிறைவடைகின்றது. 40 என்கிற வேளையிலே நாம் பல நிலைகளிலே விவிலியத்தோடு இணைத்து பார்க்கிற பொழுது, பல நிலைகளிலே நாம் பார்க்கும் பொழுது அந்த 40 நாட்கள் மழை பெய்த அனுபவம், 40 நாட்கள் என்கிற வேளையிலே அது ஒரு முழுமையான அனுபவமாக நாம் பார்க்கிற பொழுது கூட இயேசு 40 தினங்கள் அவர் நோன்பிருந்த அனுபவத்தை நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த இடத்திலே அவர் பிசாசினாலே சோதிக்கப்படுகிற ஒரு அனுபவத்தை குறித்து நாம் பார்க்கிற வேளையிலே அவர் சோதிக்கப்பட்டார், அவர் சோதனைக்கு என்று சொல்லி அவர் உட்படுத்தப்பட்டார் என்று நாம் பார்க்கின்றோம். இங்கே பார்க்கிறோம், அவர் இரவு பகல் 40 நாள் உபவாசித்த பெண் அவருக்கு எப்படி இருந்ததா? மிகுந்த பசி உண்டாயிற்று, அவருக்கு பசி உண்டாயிற்று. 40 நாட்கள் உபவாசம் இருந்த பிறகு அவருக்கு பசி உண்டாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கிருந்தே அவர் ஒவ்வொரு சோதனையாக ஏற்பட்டிருந்தார். பசியோடு இருக்கிற இயேசுவிடத்திலே இங்கே வந்து அவர் சோதிக்கப்படுகின்ற பொழுது அவர் செய்கின்ற முதல் நிலையிலும் நாம் பார்க்கிற வேளையிலே கல்லுகளை காண்பித்து கொடுத்து, இந்த கல்லுகளை நீர் அப்பமாக்கி சாப்பிடும் என்று ஆண்டவருக்கு அவன் ஒரு ஆலோசனையாக, ஒரு சோதனையின் வார்த்தைகளாக அவன் விதைக்கிறதை பார்க்கின்றோம். அந்த இடத்துல இயேசு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால் நாம் அங்கே பார்க்கிறோம், கல்லுகளை அப்பமாக்க வேண்டுமா அப்பமாக்க வேண்டாமா என்கிறதான ஒரு உரையாடலோ என்கின்ற ஒரு பேச்சோ அங்கே இடம்பெறாதபடிக்கு அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால் அங்கே சொல்லுகிறார், அவர் மனுஷன் அப்பத்தினாலே மட்டுமில்லை, மனுஷன் அப்பத்தினாலே மட்டுமல்ல, ஆண்டவரது வாய்ந்து பிறக்கின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான் என்று சொல்லி முதல் சோதனையை அவர் வெற்றி காணுகிறதை பார்க்கிறோம். அந்த முதல் சோதனை மீது ஒரு ஜெயத்தை பெறுகிற ஒரு வெற்றி, ஒரு ஜெயத்தை அவர் பெற்றுக் கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். நீங்களும் நானும் இதே இடத்திலே வைக்கப்படுகிற பொழுது நாம் எப்படி இருப்போம்? ஒருவேளை உணவுக்கு என்று சொல்லி தன்னுடைய சேஷ புத்திர பாகத்தையே விற்று போட்ட ஏசாவை நாம் அறிவோம். ஒருவேளை உணவுக்காக அவரும் பசியோடு தான் இருந்தார். வேட்டையாடி விட்டு களைப்போடு இல்லம் திரும்பி வருகின்றார். அந்த இடத்திலே யாக்கோபும் காணப்படுகிற பொழுது, வீட்டில் இருக்கிற பொழுது அங்கே இருவருக்கும் இடையே சம்பாஷணைகள், பசியோடு இருக்கிற ஏசா இந்த இடத்திலே பார்க்கிற பொழுது அவன் விழுந்து போகிற அனுபவத்தை பார்க்கிறான். உணவுக்காக போஜன பிரியனாயிருந்து உணவிற்கு என்று சொல்லி தனக்கென்று கடவுள் வைத்திருக்கின்ற முதல் ஆசீர்வாதம், எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு பங்கு வருகின்ற பொழுது 2 பங்கு என்பது மூத்த மகனுக்கு கிடைக்கப்படும் என்று சொல்கிற வேளையிலே கடவுளாலே பெற்றோர் மூலமாய் கிடைக்கப்படுகிற அந்த ஆசீர்வாதங்களை பெரிதா அல்லது உணவு பெரிதா என்று ஒப்பிட்டு பார்க்கின்ற நேரங்களிலே இந்த போஜன பிரியனாய் காணப்பட்டு வந்த ஏசாவுக்கு இறைவன் மூலமாய் தந்தையின் வழியாய் கிடைக்கப்படுகின்ற அந்த ஆசீர்வாதம் அவருக்கு பெரிதாக தெரியவில்லை. மாறாக அந்த உணவுதான் அவருக்கு பெரிதாய் காணப்பட்டு வந்தது. இந்நாட்களிலே பல நிலைகளில் தொடர்ச்சிகளை நாம் பார்ப்போம், அதை நாம் அறிந்து கொள்கிறோம். உண்மையிலே யாக்கோபு இறைவனாலே ஆசீர்வதிக்கப்பட்ட அனுபவத்தை நாம் அறிந்திருக்கின்றோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்று சொல்லி போராடுகிற ஒரு மனிதனாய் இருந்தான். Jacob wrestled with not man as well as God. அவர் கடவுள் மனிதனோடு மட்டும் அவன் போராடவில்லை, கடவுளோடு போராடினவராய் காணப்பட்டு வந்தார். இந்த உலக வாழ்விலும் கூட நம்முடைய வாழ்வு என்பதும் போராட்டங்கள் நிறைந்ததுதான். அது மனிதனோடு மட்டுமல்ல, இறைவனோடும் இருக்கின்ற பொழுது ஒரு சவால் என்கின்ற நேரங்களிலே நாம் பார்க்கக்கூடிய இறைவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நாம் சிலவற்றை நாம் தவிர்க்க வேண்டிய மக்களாக இருக்க வேண்டும். கடவுளுடைய விருப்பத்தை நம் வாழ்விலை நிறைவேற்றக்கூடிய இறைமக்களாக இருக்க வேண்டும். இங்கே பிசாசை ஜெயிக்கின்ற ஒரு ஜெயத்தை இயேசு வாழ்விலே அவர் நமக்கு மாதிரிகளாக
நமக்கு தந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனக்கு அங்கிருக்கிறீர்களே, மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிற அனுபவங்களின் ஊடாக அவர் தன் ஒரு மனிதனாகவே இருந்து ஒரு பசி உள்ளவராய், ஒரு பாடு உள்ளவராய் இருந்த அனுபவத்தில் நாம் பார்க்கின்றோம். நமக்கு மாதிரியாக இருக்கிறார். பிசாசை நாம் ஜெயிக்க இயேசு நமக்கு நல் பாடங்களை அவர் வாழ்வியல் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். தொடர்ச்சியை பார்க்கின்றோம். இரண்டாவது நிலையில் கூட ஒரு சோதனை வருகின்ற இயேசுவுக்கு தேவாலயத்தின் மீது இருக்கின்ற உப்பரிகை, அதாவது உயர்ந்த இடம், ஒரு மண்டபம் உயர்ந்திருக்கிற இடத்திலே கொண்டு பிசாசு அவரை கூட்டிக் கொண்டு சென்று, நீ கடவுளுடைய குமாரனே ஆனால் இந்த உப்பரியிலிருந்து நீ தாழ குதிக்க வேண்டும், தாழ குதிக்க வேண்டும். அப்பொழுது உம்மை குறித்து தம் தூதர்களுக்கு கடவுள் கட்டளையிடுவார் என்று அங்கே அந்த நிலையில இருக்கிற இறைவார்த்தை 91வது சங்கீதத்தில் இருக்கிற அடைமொழி வார்த்தைகளின் மூலமாக இயேசு ஆண்டவர் சோதிக்கப்படுகிற பொழுது அந்த வார்த்தையை கொண்டே அவர் ஜெயிக்கிறவராக இருப்பதை கூட நாம் பார்க்கின்றோம். மனுஷன் அப்பத்தினாலே மட்டுமல்ல, அவர் வாய்ந்து பிறக்கின்ற ஒவ்வொரு வாக்கினாலும் அவர் பிழைப்பான் என்று சொல்கிற ஆண்டவர் இங்கே ஆலயத்தை உப்பர் என்று அவர் கால குறிக்கும்படியாக அவர் ஏவி விடுகிறார். இப்போ இயேசு கீழே விழுந்தால், கீழே சாடினால், உண்மையிலேயே நான் சொல்ல போனால் அவர் அற்புதங்களை செய்தவர், அடையாளங்களை செய்கிறவர் என்று நாம் அறிந்திருக்கிற பொழுது இந்த தவக்காலங்களிலே நிறைவாக அற்புதங்களை, அடையாளங்களை ஆண்டவர் அதிகமாய் செய்கிறார். ஏன்? இப்போது நினைத்தாலே அவர் செய்திருக்க முடியும். ஆனால் ஒரு டவுட்டை ஏற்படுத்துகிறார். என்ன? நீ தேவனுடைய குமாரனை ஆனால் அவருக்கு தெரியும், நான் கடவுளுடைய மகன் என்பது தெரிந்த உலகத்திலே மனிதனாய் பிறந்த அனுபவத்திலே இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் கூட நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் என்று சொல்லி பல சோதனைகளை நமக்குள்ளாக இன்றைக்கு மனிதர்கள் நமக்கு முன்பதாக விதைக்கலாம். இங்கே சொல்லுகிறார், நீ கடவுளுடைய குமாரனை ஆனால் தாழ குதித்து விடும் என்று அங்கே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இங்கே இயேசு ஆண்டவர் அவருக்கு கீழ்ப்படிந்தாரா என்கின்ற வேளையில பிசாசு கீழ்ப்படிந்தாரா என்று சொன்னால், இயேசு ஆண்டவர் பிசாசிற்கு கீழ்ப்படியவில்லை, அவன் வார்த்தைக்கு அடிபடியவில்லை என்று சொல்லி பார்க்கின்றோம். என்ன செய்யணும் சொன்னால், ஆண்டவர் வார்த்தையின் மூலமாக அவர் ஜெயிக்கிறார். அவர் உண்மை குறித்து தம் தூதரை கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லிடாதபடிக்கு அவர்கள் தங்கள் கைகளை ஏந்து கொள்வார்கள் என்று எழுதியிருக்கிறது என்று சொல்லுகிற நிலையிலே அந்த வார்த்தையை கொண்டு அவன் பிசாசு அழகை சோதிக்கின்ற வேளையிலும் கூட அலங்காரமான வார்த்தைகளை சொல்லுகிறார். கீழே விழுந்தால் இப்படியெல்லாம் வார்த்தை இருக்கிறது, உண்மை தாங்கிக் கொள்வார்கள் என்கிற இந்த வார்த்தைகள் எல்லாம் வைத்து சோதனை அவனுக்கு முன்பாக, அவருக்கு இயேசு ஆண்டவர் முன்பதாக பிசாசு சோதிக்க வருகின்ற வேளையிலே, உன் கடவுளாகி கர்த்தரை நீ சோதிக்க வேண்டாம், பரீட்சை பார்க்க வேண்டாம் என்று சொல்வதை பார்க்கிறோம். கடவுளை நாம் பரீட்சை பார்க்க கூடாது. இப்ப ஒரு மனிதன் சொல்லுகிற வேலைக்கு நாம் செய்து அதை நாம் செய்கிற கடவுளை பரீட்சிக்கிற அனுபவத்திலும் அந்த மனிதனுக்கு கீழ்ப்படிய நிலையிலே சென்றுவிடும் என்று சொன்னால், ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொண்டு சொன்னார், கடவுளை நாம் சோதிக்க கூடாது என்கிற வார்த்தையை வைத்து இந்த பிசாசை, இந்த அலங்காரமான வார்த்தைகளை சொல்லிய பிசாசை அவர் ஜெயிக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தார். பல நிலைகளிலே நமக்கு முன்னிருக்கின்ற பல உலக பிரகாரமான ஆசைகள், உலக பிரகார அலங்காரங்கள் நமக்கு வரலாம். அதை மேற்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். 3வது சோதனையாக நாம் அறிந்திருக்கின்ற வண்ணமாகவே ஒரு மறு ஆய்வு, ஒரு மீள்பதிவு, திரும்ப நாம் அதை ரீகேப் பண்ணி பார்க்கிறோம். அவ்வளவுதான், வேற ஒன்றுமே இல்லை. அதை 3வதாக நாம் பார்க்கிற பொழுது எனக்கு ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே அங்கே பார்க்கின்றோம். தொடர்ந்து 9வது வார்த்தை 8வது வார்த்தையிலே பார்க்கின்ற வசனத்தை பார்க்கிறோம். பின்பு பிசாசு அவரை விடவில்லை, அவரை இயேசு ஆண்டவரை அங்கே ஒரு உயர்ந்த மலையின் மீது கொண்டு போய் உலகத்தின் சகல விதமான ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவை எல்லாவற்றையும் உனக்கு தருவேன் என்று சொல்கிறார். ஆண்டவருக்குள்ள எப்பொழுது பிசாசுடைய ஆளுகைக்குள்ள இந்த உலகம் சென்றது?
எப்பொழுது இந்த உலகம் என்பது பிசாசுடைய ஆட்குள்ளாய் சரி நம்ம வருகிறா, நீ என் காலை விழுந்தால் இவையெல்லாம் நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி இயேசுவை பார்த்து சொல்லுகிற வேளையிலே எப்பொழுது இந்த பிசாசு கரங்களுக்குள்ளாய் இந்த உலகம் செல்வது என்று சொன்னால் நாம் தொடக்கத்திற்கு செல்ல வேண்டும். இன்றைய பழைய ஏற்பாட்டின் வாசகத்தில் நாம் வாசித்தோம். ஆதியிலே ஆதாம் ஏவாள் அவர்கள் பாவம் செய்து பிசாசுடைய வார்த்தைக்கு அடிபணிந்து சென்றார்கள். பிசாசுக்கு அடிபணிந்தார்கள். இந்த நடுமரத்தின் கனியை நீங்கள் சாப்பிட்டால் நீங்கள் தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்று வழமையை, அலங்காரத்தை, உலக பிரகாரம் மாட்சிகளை கடந்து நீங்கள் கடவுளை போல இருப்பீர்கள் சொல்லி ஒரு ஒரு மாய்மாலமான ஒரு நிலைகளை அவர்களுக்கு முன்பாய் வைக்கின்ற பொழுது இந்த ஆதாம் ஏவாள் வாழ்விலே ஏவாள் நம்முடைய ஆதி தாயானவர் அவர் அந்த பிசாசுக்கு அடிபணிந்து பிசாசு கீழ்ப்படைந்து நடுமரத்தின் கனி எடுத்து அவர் சாப்பிட்டதை பார்க்கின்றோம். அவர் சாப்பிட்டது மட்டுமல்ல, தன்னுடைய கணவருக்கும் அதை கொடுத்து அவரையும் சாப்பிட வைக்கின்றார். இருவரும் சாப்பிட்டார்கள், நிர்வாணியானார்கள், எல்லாம் மகிமை விழுந்தார்கள். அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அப்பொழுதுதான் எல்லாமே தெரிந்தது. உலகம் இதுதானா என்று சொல்லி அன்று முதல் இந்த அகில உலகத்தை படைத்து அண்ட சராசரங்களை உருவாக்கின ஆண்டவர் மனிதனை படைத்து மனுக்குலத்தின் மீது மட்டுமல்ல இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு படைப்புகளையும் ஆளுகை செய்ய படைத்த கடவுள். இந்த படைப்புகள் மீது ஆளுகை செய்து பூமியை பயன்படுத்த பூமியை மீது ஆளுகை செய்ய வைத்த ஆண்டவர் கடவுள் எப்பொழுது பாவம் செய்தாரோ அன்று முதல் ஏதன் அழகிய கார்டன் ஆஃப் ஈடன் அந்த தோட்டத்திலிருந்து அப்படி அவர் புறமாக்கி அவர் வெளியே தள்ளப்பட்டார்கள். இனிய ஜீவனுக்கு சாப்பிடி வாழ் பெறக்கூடாது என்று சொல்லி அவர்களை தள்ளிவிட்டதை பார்க்கும். ஆபத்து மரணம் என்று சொன்ன ஆண்டவர், நீங்கள் சாப்பிட்டால் சாவீர்கள் என்று சொன்ன வார்த்தை, கடவுள் சொன்ன வார்த்தை பெரியதா? நீங்க சாப்பிடுற நாளில் சாவீங்க. இதை எப்படி கடவுள் அல்லவா சொன்னார்? அந்த கடவுளுடைய வார்த்தை என்பது பிசாசு விதைக்கின்ற அழகிய வார்த்தை என்பதாக, இறை வார்த்தை என்பது துச்சமாக விலை மதிப்பட்டதாக காகிதத்தை போல காணப்பட்டது, பஞ்சை போல காணப்பட்டது. எனவே இறை வார்த்தையை விட அந்த அழகிய வார்த்தை வெயிட்டேஜ் ஆகியிருந்தது. கீழ்ப்படிந்தார்கள், அழகை கீழ்ப்படிந்தார்கள், பாவத்துக்குள்ளாக விழுந்தார்கள். அன்று முதல் அழகினுடைய ஆதிக்கத்திற்குள்ளாகவே இந்த உலகம் சென்றது. இந்த உலகமே அவனுக்குள்ளே எனக்குத்தான் இயேசுவை உயர்ந்த மலைக்கு கொண்டு சென்று எல்லாவற்றையும் காண்பித்து காலையும் என்னுடைய காலில் பணிந்து விட வேண்டும், காலில் பணிந்து கொள், அப்பொழுது இவை எல்லாம் உனக்கு தருகிறேன் என்று சொன்னார். எனக்கு அன்பிற்குரியவர்களே, மண்ணிற்காக மாணிக்கத்தை விடுகிற அனுபவம் என்பது கிறிஸ்தவ வாழ்வின் அனுபவமாக இருக்க முடியாது. கிறிஸ்துவ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர் என்கிற பெயரை தாங்கிக் கொண்டு மீண்டும் நாம் அவரை மறுதலிப்போம் என்று சொன்னால் இயேசு ஆண்டவரை மீண்டும் சிலுவையிலே ஏற்றுகிறவர்களாக மட்டுமல்ல, அவர் நமக்கென்று சொல்லி சம்பாதித்து வைத்திருக்கின்ற அவருடைய உடல், அவருடைய ரத்தம், பரிசுத்த வாழ்வு நமக்கு தந்திருக்கிற மீட்பை நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் உதாசீனப்படுத்துகிறோம். அந்த மீட்பை நாம் காலினாலே மிதித்து போடுகிற அனுபவமா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து வாழுகிற அனுபவம் என்பது அவர் நமக்கு வைத்து ரட்சிப்பின் வாழ்வை வேண்டாம் என்று சொல்லி உதைத்தடுகிற அனுபவம். யாக்கோபு ஏசாவை போல. எனக்கு அன்பானவர்களே, நாம் பல நிலைகளில் இந்த வார்த்தைகளெல்லாம் நாம் உட்கொண்டு நாம் வாசிக்க தியானிக்கின்ற பொழுது நாம் ஆண்டவரை ருசிக்கின்றனா, ஆண்டவர் எப்படிப்பட்ட என்பதை நாம் ருசித்திருக்கிறா, மீண்டும் அவரை நாம் அந்த வாழ்வை விட்டு பின்மாறி செல்லாத அனுபவத்திலே அதற்குள்ளாக வாழுகிற வாழ்வு என்பது நமக்கு அவசியமாக உண்டாகி இருக்கிறது. இந்த இடத்திலே கூட உயர்ந்த மலையிலே சென்று இயேசுவை கூட்டிக் கொண்டு தாழ பணியும் என்று சொல்லி அவன் இயேசுவுக்கு நேராக இந்த வார்த்தையை சொல்லுகிற பொழுது அவர் அவற்றின் மீது ஜெயிக்கிறதை பார்க்கின்றோம். அப்பொழுது அப்பாலே போ சாத்தானே, என்னை விட்டு அகன்று போ சாத்தானே என்று சொல்லி அந்த சொல்லுகிறார், உன் கடவுளாகிய கர்த்தரை மட்டும் நீ பணிந்து ஒருவரை ஏறி சேவிப்பாயாக என்று எழுதியிருக்கிறது என்று சொல்லி. அப்படி என்றால் இந்த உலகத்திலே சேவிப்புக்குரியவர் யார்? இந்த உலகத்திலே ஆராதனைக்குரியவர் யார்? வணக்கத்துக்குரிய பெரியவர்கள், பெற்றார், நம்ம தெரிந்தவர்கள், வணக்கத்துக்குரியவர்கள்.
ஆனால் ரெஸ்பெக்ட் உரியவர். ஆனால் எல்லா புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் கீர்த்தனைகளும் ஆராதனைகளுக்குரியவர் இறைவன் மட்டுமே. எனவே நான் உன்னுடைய காலில் பணிந்து கொள்ள முடியாது என்று சொல்லுகிற நிலையிலே இங்கே ஆண்டவர் இந்த வார்த்தைகளை வைத்து சொல்லுகிறார். கடவுளாய் கர்த்தரை மட்டுமே நீ பணிந்து அவரை மட்டுமே நீ செவிப்பாயாக என்று சொல்லி அவர் ஜெயிப்பதை நாம் பார்க்கிறோம். மேற்பதிவாக இன்றைக்கு நாம் இதை திரும்பி பார்க்கிற பொழுது எனக்கு அன்பிற்கினியவர்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த 3 சோதனைகள் கூட சிறப்பாய் ஜெயித்தார். 3 சோதனை கடன்களை அவர் சிறப்பாய் ஜெயித்தார் என்று சொல்கிற வேளையிலே இந்த சோதனைகளிலே நாம் செல்லுகிற பொழுது எனக்கு அன்றால் நாம் தனித்து விடுகிறோம் என்று சொல்லி நாம் எண்ணுகிறோம். இறை பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்விலை பாடுகளும் நிந்தனைகளும் அவமானங்களும் பல தோல்விகளும் கஷ்டங்களும் வருகிற பொழுது நாம் தனித்து விடப்பட்ட நிலைகளிலே நாம் உணர்கிறோம். ஆனால் இல்லவே இல்லை. இந்த பிசாசு சோதிக்கின்ற வேளையிலெல்லாம் இங்கே நாம் பார்க்கிற வேளையிலே நமக்கு பணிவிடை செய்யும்படியாக கடவுள் பணிவிடையின் ஆவிகளாக தூதர்களை அவர் வைத்திருக்கிறார். இங்கே பார்க்கின்றோம். இங்கே 11வது வசனத்திலே பார்க்கிறோம். தேவதூதர் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். தேவதூதர் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். அப்போ இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் என்கிற வேலை சிலுவையிலே உலகம் அனைத்தும் இருக்கிற பாடுகளின் வேளையிலே அவருடைய ஒரு நிமிடம் அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டது. என் கடவுளே ஏனே கைவிட்டு சொல்கிற அனுபவத்திலே இங்கே பிசாசு சோதிக்கப்படுகிற அந்த நேரங்களிலே கடவுளுடைய ஒரு ஒரு உடனிருப்பு என்பது அகண்டனா என்கிற வேலை நாம் அதை சிந்திக்கிறோம். ஏன்னா அவன் போன பிற்பாடு சோதனை சென்ற பிற்பாடு தூதர்கள் வந்து பணிவிடை செய்தாய் பார்க்கிறோம். ஏன் நாம் படைக்கப்பட்ட படைப்பை நாம் சிந்திக்க வேண்டும். இந்த மனிதனை கடவுள் உள்ள படைக்கிற பொழுது சுய சித்தத்தின்படி படைத்தார். அதாவது செல்ஃப் டிசிஷன், அதாவது ஒரு நாமாகவே ஒரு டிசைன் பண்ணுவதற்கான ஒரு உரிமை. இதான் கடவுளுடைய ஒரு ஒரு கேரக்டரைஸ் சொல்ல முடியும். கடவுளுடைய குணாதிசயம் அதுதான். எல்லையற்ற வரம்பற்ற அதிகாரம் படைத்த கடவுள் மனுக்குலத்தை மணி சாயலாய் படைக்கிற பொழுது அவரில் இருக்கிற நிலை தேவ சத்து சிறியவனாக்கினார் இருக்கிற வேளையிலே அனைத்து அதிகாரங்களையும் கொண்டிருக்கிற இறைவன் மனிதனை படைக்கிற பொழுதும் கூட ஒரு செல்ஃப் வில் என்கிற வேளையிலே நாமவே சுய முடிவை எடுக்கின்ற ஒரு அதிகாரத்தை கடவுள் நமக்குள்ளாகவே அவர் வைத்திருக்கிறார். அப்போ நம்ம பாடுகளுக்குள்ளாய் செல்லுகிற நேரங்களிலே அந்த பாடுகளை பேஸ் பண்ணுவதற்கு நமக்கு வேண்டிய ஒரு நிலையை நாம் தயாரிப்பதற்கான ஒரு தயாரிப்பு உண்டு. ஆனால் நம்மால இயலாதவற்றை கடவுள் நம்மை பலப்படுத்தும் பொழுது தூதர்களை கொண்டு நம்மை பலப்படுத்துகிறார். ஆனால் சோதனைகளை பேஸ் பண்ணுவதற்கு நாமும் கூட தைரியமா இருப்பதற்கு வேண்டிய ஆற்றலை கடவுள் நமக்கு தரும்படியே நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். எனவே சோதனைகளுக்குள்ளாய் செல்லுகிற வேளையை நாம் தனித்து விடப்படுகிற அனுபவமாக இருக்கலாம். தனித்து விடுகிற அதிலே நாம் ஜெயிக்கிற மக்களாக இருக்கிற பொழுது அவர்தாமே சோதிக்கப்பட்டபடினாலே சோதிக்கப்படுற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வதற்கு அவர் வல்லவராய் இருக்கிற வேளையிலே அவர் தாமே சோதிக்கப்பட்டார். நம்முடைய வாழ்விலே எந்த சோதனை நாம் இன்னைக்கு வைக்கப்பட்டிருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்களிலே விசுவாச சோதனைகளை எத்தனை இருக்கிறது? எனவே நாம் சிந்தித்து பார்க்கிற வேளையிலே இயேசு ஆண்டவரது வாழ்விலே 3 சவால்கள், 3 சோதனைகள். இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் இருக்கிற சவால்கள் என்ன என்பதை நாம் சற்று ஆராய்ந்து உணரும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வறுமையிலே இருக்கிற அனுபவமாக இருக்கலாம், வாழ்க்கையின் சூழ்நிலைகளில் கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம். சமீபத்திலே 2022 ஆண்டு காலங்களிலே ரஷ்யா, யுக்ரைன் இந்த 2 நாடுகளுக்கு ஏற்படுகின்ற கடுமையான பிரச்சனைகள், அது பல பிரச்சனைகளுக்காக பல இடங்களிலே பல நாடுகளிலே, ஏன் இந்தியாவிலே தமிழகத்திலே பல இடங்கள் கூட ஒரு பொருளாதாரத்தில் நெருக்கடிகள் ஏற்பட்டது. ஒரு குடும்பத்திலே அவர்கள் இருக்கிற 2 பிள்ளைகள், தாய் தந்தை இருக்கின்ற ஒரு குடும்ப வாழ்வு. இந்த பொருளாதார நெருக்கடியின் மூலமாக அவருடைய வாழ்விலே கடன் பிரச்சனைகள் என்பது சுமை தாங்க முடியாதபடி இருக்கின்ற ஒரு நேரங்களிலே இவர்கள் செய்த ஒரு மிக மோசமான காரியம் என்னவென்று சொன்னால், இந்த கணவனும் மனைவியும் அவர்கள் விஷ மருந்தை அவர்கள் அருந்தி இருவருமே அவர்கள் மறித்து போனார்கள். பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டார். செய்த முடிவு இந்த ஒரு சோதனையின் வேலைகளிலே 20 ஆண்டு போன பிள்ளைகளுடைய நிலை என்ன என்று சொல்லுகிற வேலையிலே பிள்ளைகளை குறித்த
நிலையிலே நாம் எண்ணி பாராதீர்கள். அவைகள் அனாதைகளாக, ஆதரவற்ற குழந்தைகளாக அவர்கள் விட்டுவிடப்படுகிற அனுபவங்கள். ஒரு சில குடும்பங்களில் பொருளாதார நெருக்கடி என்பது ஒரு சவாலாக, சோதனையாக இருக்க ஒரு பட்சம் இருக்கலாம். அதில் சற்று பொறுமை காத்து ஏதாவது நாம் செய்து நாம் வாழ்ந்திருக்கலாமே, பொறுமையோடு காத்திருக்கலாமே. சில சமய முடிவுகள் நமக்கு அழிவுக்கு நிறை கொண்டு செல்லுகிற அனுபவம், அல்லது உலக பிரகாரம் வேலையில் இருக்கிற அனுபவங்களிலே நாம் இருக்கிற ஒரு சாட்சிய ஜீவிதத்தை நாம் வாழ்கிற பணி இடங்களிலே நாம் மீறுவதற்கான சவால்கள் ரொம்ப நமக்கு நெருக்கடி கொடுப்பாங்க. நம்ம படிக்கிற ஒரு ஸ்கூலா இருக்கலாம், ஒரு டீச்சர்ஸா இருக்கலாம், அல்லது ஏதோ அலுவலக பணிகளா இருக்கலாம், ஏதோ நாம் ஒருவேளை ஆன்லைன் மூலமாய் செய்கிற பணிகள், எந்த பணி எதற்குள்ள யார் நமக்கு ரொம்ப தொந்தரவு கொடுப்பது போல இருக்கலாம். நாம் அந்த பொறுமையை இழந்துவிட நினைக்கிறீரை கூட நாம் தள்ளப்படுகிற நிலை இருக்கலாம். அந்த நிலையில் கூட நாம், அந்த நிலைகளிலே கூட நாம் நம்முடைய நடுநிலையை ஆண்டவரை சார்ந்திருக்கின்ற வாழ்விட்டு நாம் விலகி செல்லாதபடி இருக்கிறது. அது ஒரு சவாலாக இருக்கலாம். வாழ்க்கையிலே சில பலவீனங்கள் வருகிற பொழுது, வாழ்க்கையில் சில ஆரோக்கிய நிலைகள் வருகிற பொழுது, அதை நாம் மேற்கொண்டு தாண்டி செல்வதற்கு நிலை இருக்கிற பொழுது அது நமக்கு ஒரு சோதனைகளாக அமையப்படலாம். ஒருவேளை நம்மை அன்பு செய்திருக்கிற நம்முடைய பெற்றோர், நம்முடைய தாய் தந்தையர், நம்முடைய உடன்பரப்பு யாரோ ஏதோ எல்லாம் இழக்கப்படுகிற நேரங்களிலே நாம் இதுவரையில் வைத்திருந்த விசுவாச வாழ்வு, அந்த பெற்றார் இழப்பின் வேளையிலே நாம் ஷேக் ஆகி விலகி செல்கிற நிலைகள் கூட வரலாம். இந்த நிலையிலும் கூட நாம் ஆண்டவரை விட்டு செல்லாதபடிக்கு அவரோடு இணைந்திருக்கும்படியாக சோதனையிலே தன் வாழ்வை வெற்றியை மாற்றிக்கொண்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு இன்றைக்கு மாதிரியாக இருக்கின்றார். எனக்கு அன்பிற்கினியவர்களை, நாம் எதை இழந்தாலும் ஆண்டவருடைய உடனிருப்பை விட்டு நாம் இழந்து விடாதபடி இந்த உடனிருப்பை சார்ந்து வாழுகின்ற இறை சமூகமாக நாம் இருக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். அழகாய் வாசித்தோம். ஒரே மனிதன் மூலமாக இந்த உலகத்தில் நாம் அனைவரும் மரணத்துக்கு ஏதுவான மக்களாய் மாற்றப்பட்டோம். இனி மரணமை கவிக்கொள்வதில்லை, இனி மரணமை ஆண்டு கொள்வதில்லை. இயேசு கிறிஸ்து மூலமாக இன்றைக்கு நாம் அவர் கல்வாரி சிலுவையில் பட்ட பாடுகளின் மூலமாக இன்றைக்கு நீங்கள் நான் பரிசுத்தமாக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறோம். நாம் நீதிமான்களாக்கப்பட்ட மக்களாக இருக்கிறோம். ஒவ்வொருவரும் பரலோக வாழ்வுக்கு தகுதியுடைய மக்களாக நாம் இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறோம். இனி அழகை நம்மை ஆளுகை செய்ய முடியாது. நாம் நரகத்திற்குரிய மக்கள் அல்ல, நாம் பரலோகத்துடைய அவகாசிகளாக இன்றைக்கு பரலோகத்தில் குடியுரிமை பெற்றிருக்கிற இறை சமூகமாக இந்த ஆலயத்தில் இன்றைக்கு நாம் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற மக்களாக நீங்களும் நானும் நம் குடும்பங்களும் இன்றைக்கு காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, மரணம் நம்மை ஒருபோதும் இதை மேற்கொள்ள முடியாது. உலகத்தை ஜெயித்த, மரணத்தையே ஜெயித்த இயேசு இன்னைக்கு நம்மோடு கூட இருக்கின்றார். அவரை குறித்தான் சொல்லப்படுகின்ற வேளையிலே இந்த ரோமர் 5ஆம் அதிகாரம் அவருடைய 19 வசனம் வாசி கேட்டோம். அதாவது, எப்படி எனில் ஒரே மனிதனின் கீழ்ப்பாடியாமையினால் அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினால் அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். அவர் கீழ்ப்படிந்தார், தந்தைக்கு கீழ்ப்படிந்தார், பிதாவு சித்தத்தை நிறைவேற்றினார். அவருடைய கீழ்ப்படிதல் மூலமாக இன்றைக்கு நீங்கள் நானும் நீதிமான்களாக்கப்பட்ட இந்த பாடுகள் என்னை விட்டு நீங்க போகட்டும் என்றாலும் என் சித்தப்படி அல்ல உங்களுடைய சித்தப்படியே கடவுள் என்று சொல்லி அவர் கெஸ்தமனே தோட்டத்திலே வியர்வை என்பது ரத்தமாக விழுகிற அனுபவத்திலே கூட ஜெபிக்கின்றார். அவருடைய திருவிழம் என்ன? இவர் பாடுபட வேண்டும், உலகத்திற்காய் மறிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வேளையிலே அவர்களுடைய மன்றாட்டு என்ன? கெஸ்தமனையிலே இந்த பாத்திரம், இந்த துன்ப கிண்ணம், இந்த பாடு மனத்துடைய இந்த பாத்திரம், கதாபாத்திரம் என்பது போல இந்த வாழ்வினுடைய பாத்திரத்தை ஏந்தி கொண்டிருக்கிறவர்கள் இது நீங்கி போன நீங்கட்டும் என்று சொல்லி அவர் அழுது புலம்பி அவர் ஜெபிப்பதை பார்க்கிறோம். ஆனாலும் என் சித்தப்படி அல்ல, உன் சித்தத்தின்படியே ஆக கடவுள் என்று சொல்லி அவர் ஜெபிக்கின்ற நேரங்களிலே அவருடைய கீழ்ப்படியின் நிமித்தமாக ஒருவருடைய கீழ்ப்படினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் என்பதை அவருடைய கீழ்ப்படிதல் அவர் மூலமாக நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கின்ற சமூகமாக நாம் இருக்கின்ற வேளையிலே அவர் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தது போல, இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது போல, இறை வார்த்தையின் வழியிலே தன்னுடைய வாழ்வை அவர் அபியாசப்படி வாழ்ந்ததை போல நீங்களும் நானும் அவர் வழியிலே அவருடைய வார்த்தையிலே புறம் கொள்ளுகிற மக்களாக இதை ஜீவிக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
இந்த நோன்பு காலங்களிலே, இந்த தவ காலங்களிலே கடவுள் நமக்கு அழைப்பு தருகிறார். சோதனைகளை நாம் ஜெயிக்காமல் சாதனைகள் படைக்க முடியாது. ஏற்கனவே சொன்ன இந்த பிள்ளைகள் இன்னும் ஒரு 6 தினங்கள் தான், 7 தினங்கள் தான் எக்ஸாம். பிள்ளைகள் சவாலுக்குள்ளாக இருக்கிறார்கள். சவாலை ஜெயிக்கும்படி கடவுள் உங்களோடு கூட இருக்கின்றார். படிப்புல இருக்கின்றார். நீங்க பாடலை திறந்து படிக்கிறவர்கள் ஜெபித்து விட்டு படிங்கள். உங்களுக்கு அப்படியே புரியும். கடவுள் அதை உதவி செய்வார். எனவே நம்முடைய வாழ்விலே ஆன்மீக போராட்டங்களை இந்த உலகத்திலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை நாம் ஜெயிக்கிற மக்களாக, கிறிஸ்துவை விட்டு விலகி சொல்லாதபடிக்கு இன்றைக்கு இந்த உலகத்திலே ஒரு ஜெயமுள்ள மக்களாய் வாழ்வதற்கு கடவுள் இந்த வாழ்வு தருகின்ற வார்த்தையின் வழியாக நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. எல்லாத்துக்கும் மேலான இறை சமாதானம் உங்கள் இருதயங்களை சிந்தையில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நிறைவாக பக்குவப்படுத்தி பலப்படுத்தி கற்பதாக. ஆமென். யாவரும் எழுந்து நாம் ஸ்தோத்திர பலியை பாடுவோம். கடவுளே சுத்த உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் இருந்து எடுத்துக் கொள்ளாதீரோ. உமது இரட்சணிய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும். உற்சாகமான ஆவி என்னை தாகுபடி செய்யும். அனைவரும் அமருங்கள். இப்பொழுது திருச்சபை அறிவிப்புகள் நடைபெறும். ஞாயிறு சபைக்காரர் பிறந்த நாள் வருகிற 28/2/26 தனது பிறந்த நாளை கொண்டாடுற சபை அருள் பீட்டர் அவர்கள் துணைவியார் திருமதி மேரி அருள் அவர்களுக்கு சபை சார்பில் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த வார காணிக்கைகள்: ஞாயிறு ஆராதனை காணிக்கை 955 ரூபாய், ஏழாம் காணிக்கை 130 ரூபாய், பிறந்த நாள் காணிக்கை 400 ரூபாய், மாவு காணிக்கை 1500 ரூபாய், சாம்பல் புதன்கிழமை ஆராதனை காணிக்கை 1030 ரூபாய், சோஸ்திர காணிக்கை 500 ரூபாய், ஏழாம் காணிக்கை 30 ரூபாய், மொத்தம் 4545 ரூபாய். அன்பானவர்களே, இன்றைக்கும் ஆலயத்தின் தொழுகை நிறைவாக சிறப்பு ஜெபக்கூடுகை நடைபெறும். யாவும் நீங்கள் அமர்ந்து செல்ல உங்களை மிகவும் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக நாம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட வண்ணமாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இடைநாள் தொழுகை இந்த வருஷத்தின் காலம் நடைபெறும். எனவே வெள்ளிக்கிழமை 6:30 மணி இந்த தவக்கால ஈவினிங் ஆராதனை நீங்கள் அனைவரும் பங்கேற்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல என்னில் அறிவிக்கப்பட்ட பிரகாரமாகவே உண்டியில் நீங்கள் பெற்றுக்கொண்டு செல்லுங்கள். எடுத்திருக்கிறீர்கள். எனவே ஒவ்வொரு நாளும் நீங்கள் காணிக்கை போடுங்கள். அதாவது சில நினைப்பாங்க, அந்த முடிவில் ஒரு 500 ரூபா காணிக்கை கொண்டு உள்ள போட்டு வந்துடலாம், இந்த முடிவில் ஒரு 600 ரூபா 800 போட்டு நினைக்கிறாங்க. அப்படி அல்ல. ஒவ்வொரு நாளும் நாம் சாப்பிடுற வேலையிலே அல்லது இதை ஜபிக்கிற வேலையிலே சென்று நம்முடைய பர்ஸ்லயோ எங்க பேருல எங்க இருக்க எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் காணிக்க போறோம். அது நமக்கு ஒரு நினைவு. ஏன்னா தவ காலங்கள் நம்ம உண்டியல கொண்டு வச்சோன்னா சில பாத்தீங்கன்னா அது எங்க போனே தெரியாது, மறந்துடுவார்கள். வாங்கிட்டு போறதோடு முடிஞ்சு அப்படி ஞாபகமே இருக்காது. எனவே எனக்கு அன்பனுடைய அதை நினைந்து இதை இந்த 2 சீசன் நினைவுக்கு தான் நம்ம கொடுக்குறேன். ஒவ்வொரு நாளும் அந்த காணிக்கை உண்டியலை பாருங்கள். உங்க ஜெப இடத்துல அதாவது ஏதோ முக்கியமானது உங்க ஆபீஸ் டேபிள் இங்க வைத்து ஒவ்வொரு நாளும் நீங்க காசுகளை இதை செய்து போட்டு நிறைத்து கொண்டு வாருங்கள். குலுங்குகிற காசை விட குலுங்காமல் இருக்கிற காசு நீங்க தேவை. எனவே அது சவுண்டு குலுங்கல அதேமே கேட்காம நிறைஞ்சிருக்கட்டும். நல்ல நோட்டுகள் நினைந்திருக்க காரியங்கள் போடுங்க. அதனால பரவாயில்லை. நம்முடைய கடவுளுக்கு நீங்கள் நினைந்து நீங்கள் செய்ய இந்த அர்ப்பண காலங்களிலே தவ நாள் முழுவதுமாக அர்ப்பணித்து
நாம் ஒரு அர்ப்பண சிந்தனையோடு அந்த காணியை படைக்க முன்வர உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்ளும். கடவுள் நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த வேளையிலே குறிப்பாக நாம் அனைவரும் சேர்ந்து கடவுளுக்கு நாம் காணிக்கை படைக்கும்படியாக காணிக்கை பாடலாக 575வது பாடலை அனைவரும் நாம் இணைந்து பாடுவோம். 575வது பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். பர்த்டேக்கான ஒரு ஜபத்தை நாம் தொடர்ந்து பொது ஜபத்திலே நாம் எடுப்போம் என்று சொன்னால் அருமையான இறைமக்கள் வருகின்ற பொழுது அவர்களுக்காக நாம் ஜெபிப்பது ஒரு சிறப்பாக இருக்கும். எனவே அவர்கள் முன்பதாக ஆற்று முன்பதாக வராதிருக்கின்ற பொழுது அவர்களுக்காக சிறப்பு மன்றாட்டு வேலையை தவிர்த்து ஏற்கனவே இருக்கின்ற பொது ஜெபத்தின் வேளையில் அவர்களுக்காக மன்றாட்டுகள் எடுக்கப்படும். எனவே நாம் அனைத்து வேலை சேர்ந்து அனைவரும் இணைந்து 575வது பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடுகின்ற பொழுது கர்த்தருக்கென்று மகிமையாக காணிக்கை பெற்றுக் கொள்ளப்படும். ரத்தத்தின் வேலையாலே
யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை உள்ளன்போடு நேசிக்கின்ற நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கின்றோம் தகப்பனே. அருமையான பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை வேளையிலே உம்முடைய திருச்சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்க தேவரே எங்களுக்கு தந்திருக்கின்ற நல்ல வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த தவ காலங்களில், இந்த 2 காலங்களில் நாங்கள் எங்களை முழுவதுமாக உங்களுடைய கரத்தில் தாழ்த்துகின்றோம். எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் ஜெயமுள்ள மக்களாய் வாழ வேண்டிய கிருபைகளை, ஒத்தாசைகளை எங்களுக்கு தர உம்மை நோக்கி நாங்கள் பணிந்து ஜெபிக்கின்றோம் சுவாமி. இந்த வேளையிலும் தேசத்திற்காக, தேசத்தை ஆளுகின்ற தலைவர்களுக்காக, எங்களது குடியரசுத் தலைவருக்காக, பிரதமருக்காக, எங்களது மாநில முதலமைச்சருக்காக, எல்லா துறைகளுக்காக நாங்கள் வருகிறோம் கடவுளே. எல்லா பணிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். ஆண்டவரே, இந்த வேளையிலே தேசத்திலே காணப்படுகின்ற வறியவர்கள், துன்பப்படுகின்றவர்கள், ஏழை எளியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற குழந்தைகள், கைம்பெண்கள், இப்படிப்பட்ட சமுதாயத்திலே ஆண்டவரே ஓரங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இப்படிப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்களது வாழ்வு நலம் பெற ஆண்டவர் அருள் தர வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இந்த தவ நாட்களிலே நாங்கள் எங்களுடைய உணவுகளை நாங்கள் தவிர்ப்பதோடு மட்டுமல்லாமல் எங்களை அடுத்திருக்கிறவர்கள் மீது அன்பு செய்கின்ற மக்களாய் வாழ்வதற்கும், நாங்கள் பிற மக்களுக்கு நாங்கள் கொடுத்து ஜெபிப்பதற்கும் ஆண்டவர் கிருபை ஆசைகளை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உண்மையான அன்பை மறந்திருக்கின்ற தவக்காலங்கள் எங்களுக்கு வேண்டாம். உண்மை அன்பை தாங்கியவர்களாக பிறரை நாங்கள் உடன்பிறப்புகளாய் கருதி பிற மக்களோடு இருக்கின்ற உறவுகளிலே நாங்கள் சிறந்திருக்கவும், சகோதர சகோதரிடையே நல்ல ஒற்றுமை நிலைத்தோங்கி நாங்கள் தவக்காலங்களை பயனுள்ள கருவிகளை மாற்றத்தக்கதாக கடவுள் கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, மனிதம், உலகம், தனிப்பட்ட மனதுடைய சுய சித்தத்திற்கு எங்கள் நாங்கள் அர்ப்பணியாதபடிக்கு ஆண்டவர் வார்த்தைகளுக்கு நாங்கள் அடிபணிந்து நடக்கத்தக்கதாக ஆண்டவர் நாங்கள் படைக்கும் காணிக்கைகள் கூட எங்களுடைய உடன்பரப்புகளோடு நாங்கள் நல்ல ஒரு உடன்படிக்கை செய்துவிட்டு நாங்கள் உமக்கு காணிக்கை படைக்க வேண்டும். இது உம்முடைய வார்த்தை. எங்களுடைய சுய சித்தம் என்ன சொன்னால், உலகத்தை பகைக்கலாம், பெற்றோரை பகைக்கலாம், உடன்பரப்பை பகைக்கலாம், ஆனால் காணிக்கை செலுத்த வேண்டும் என்று எங்களுடைய தனிப்பட்ட உள்ளம் பேச. ஆனால் இறைவார்த்தை அப்படி சொல்லவில்லை. முதலாவது உடன்பிறப்போடு நீ சமாதானம் பண்ணு என்று சொல்லி. எனவே இறைவார்த்தை என்பது என்னுடைய சுயசித்தம், மனித எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டது. எனவே அந்த உம்முடைய இறைவார்த்தைகளுக்கு நாங்கள் செவிமடுக்கத்தக்கதாக என்னுடைய செவிகளை ஆண்டவர் திறக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உங்களுடைய வார்த்தைகளை செவிமடுக்க எங்களை அர்ப்பணிக்கின்றோம். துன்புறுகிற மக்களை விசாரிக்க, நலிவுற்றோர் மீது அன்பு கொள்ள, இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்து இயேசுவிலே காணப்பட்ட சிந்தனைகள் எங்கள் வாழ்விலே காணப்படுவதற்கு நாங்கள் எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கின்றோம். இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே, உன் திருச்சபை குடும்பங்களுக்காக வருகிறோம், திருச்சபை பொறுப்பாளர்களுக்காக வருகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் கடவுள் கருத்தாய் பலப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். கடவுளை, அவரவரது வாழ்வு வளமுள்ளதாய் மாற்றித்தர, நலமுள்ளதாய் சிறப்பாய் காணப்பட ஆண்டவர் கருணை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, உங்களுடைய ஆலயத்திற்கு வர முடியாதபடிக்கு தடைப்பட்டிருக்கின்ற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நம் மக்கள் ஒவ்வொருவரையும் வாழுகிற இடத்திலே அனைவரையும் ஆசீர்வதிக்க உம்மை நோக்கி நாங்கள் வேண்டு செய்கிறோம். தகப்பனே,
கவனமாக இந்த வேளையிலும் கூட திருச்சபையிலே பலவீனத்திலே காணப்படுகின்ற மக்களுக்காக இந்த வேளையிலே ஜெபிக்கின்றோம். சகோதரி சீலா சாந்தினி அவர்களுக்காக வருகிறோம். கடவுளே, அன்பான சகோதரிக்கு வேண்டிய சரீர சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை அவர்களுக்கு கொடுக்கும்படியாக திருச்சபை இறை மக்களாக நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். நல்ல ஆற்றலை தந்து காத்துக் கொள்ளுவீராக. அதுபோலவே திருமதி ஜீவா ரோசன் ராஜசேகரன் அன்பு அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். கடவுளை, அன்பு தாயாருக்கு வேண்டிய ஆற்றலை, பரிவுடமான சுகத்தை, பலத்தை ஆண்டவர் கொடுக்கும்படியாக நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். திருச்சபை இறை மக்களாக இணைந்து நாங்கள் அவர்களுக்காக வேண்டு செய்கிறோம். கடவுளை, நீரே அவர்களுக்கு நல்ல ஆற்றலை, நல்ல பலனை ஆண்டவர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்களுடைய சபையிலே மக்களை சாட்சிகளை நிற்க பலப்படுத்துகிற தேவரே பலனை கொடுக்கும்படியாய் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பலவீனமான பள்ளத்தாக்கை தாண்டி செல்ல வேண்டிய ஆரோக்கியத்தை கடவுள் நீர் உங்களுடைய மக்களுக்கு தந்து பலப்படுத்த நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விசுவாசமுள்ள ஜெபம் அது பிணியாளிகளை குணமாக்கும் என்று சொன்னது போல விசுவாசம் நாங்கள் இவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை பலப்படுத்தி காத்துக்கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். அதுபோல சவர் மான்சுதிக்கும் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். 2 மாதங்கள் நெருங்கிக்கொண்டிருக்கிற ஆண்டவரே, அந்த முற்றில் இருக்கிற அந்த பொண்ணு இன்னமாக ஆண்டவரை சரியை ஆறாதபடிக்கு அந்த காயத்தோடு இல்லத்தில் இருக்கிற மகனுக்கு நல்ல பலனை கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அதுபோலவே கைகள் சரியாய் செயல்படுத்தப்பட முடியவில்லை, சற்று தூக்க முடியும், ஆனால் அது அவர்களாலே எந்த விதமான வேலையும் செய்ய முடியாதபடி இருக்க நிலை ஆண்டவரை ஒரு மகனுக்கு வேண்டிய ஆற்றலை ஆண்டவர் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அதுபோலவே இந்த வேளையிலும் கூட ஆண்டவரை, எனக்கு அடியானுக்கு தெரியாதபடிக்கு ஒருவேளை இருக்கிற மக்கள் இருக்கலாம், ஒவ்வொருவருக்கும் நல்ல ஆரோக்கியமான வாழ்வை தர வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். அதுபோலவே திருமதி தங்கம் அருமைதாஸ் அன்பு அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கும் நல்ல ஆரோக்கியமான வாழ்வை கொடுப்பீராக. இந்த கல்வி ஆண்டிலே 10th எக்ஸாமினேஷன் எதிர்கொள்ள இருக்கின்ற அன்பு திருச்சபை பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். நல்ல வெற்றி ஆண்டவர் பிள்ளைகளுக்கு தாரும். அதுபோல +2 எக்ஸாமினேஷன் எழுதிருக்கின்ற அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, பிள்ளை நல்ல மதிப்பெண் பெற்று வெற்றி பெற ஆண்டவர் கிருபை தருவீராக. அடுத்த ஞாயிற்றுக்கிழமையிலே பிள்ளைகளுக்காக சிறப்பு ஜெபம் ஜெபிக்க இருக்கிறோம். எல்லா பிள்ளைகளுக்கு அழைத்துக் கொண்டு வர வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, அவனுமாக ஆண்டவரை, இந்த வேளையில் கூட தங்களுடைய வாழ்விலை வேலை செய்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வேலைகள் ஆசீர்வாதமாக்கப்படுவதாக. காலை வேளையில் அலைபேசி மூலமாய் அழைத்து ஆண்டவரே நிலை கொண்டு சொன்ன அருமையான கோவில் பிள்ளைக்காய் ஜெபிக்கிறோம். அவன் காய்ச்சலாக இருப்பதாக அறிவுறுகிற ஆண்டவரே, இந்த காய்ச்சல் எல்லாம் மாறி நல்ல பலத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். ஆலய பணிகளிலும் உற்சாகத்தோடு செயல்பட வேண்டிய கிருபைகளை தமதனுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, இனமாக ஆண்டவரை கர்த்தஸ்திரிகள் இவர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். நல்ல முகப்பேர் நாட்களை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, இந்நாளில் தான் நடைபெற இருக்கின்ற ஆண்டவர் ஃபாஸ்டிங் பிரேயருக்காய் ஜெபிக்கிறோம். கடவுளை, இதனுடைய வல்லமையான கிருபை தங்குவதாக. இதை நாங்கள் கடந்து விட ஜெபிக்கின்ற பொழுது உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களோடு தங்குவதாக. அவ்வாறாகவே சிறப்பாக ஆண்டவரை, இந்த வேளையிலும் இந்நாளிலே இந்த சிறப்பான நாளிலும் கூட எங்களுக்கு இந்த சில அனைவருக்குமாக இந்த நாள் அன்பில் விருந்து கருதுகின்ற அருமையான திருச்சபை தலைவரையா, அருமையான திருவாளர் சாமுவேல், அருமையான மேரி சாமுவேல் அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். கடவுளை, அன்பு சாமுடைய குடும்பத்தை கர்த்தர் இன்னும் அதிகமாய் பலப்படுத்தி ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்காக, குடும்ப மக்களுக்காக வேண்டு செய்கிறோம். எல்லோரையும் கடவுள் ஆசீர்வதிப்பீராக. தாயாருக்கும் நல்ல ஆரோக்கியத்தை இன்னும் அதிகமாய் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அந்த சாருக்கும் நல்ல ஆரோக்கியத்தை இன்னும் அதிகமாய் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, தேவனை சந்தித்து காத்துக் கொள்வீராக. நோக்கத்தோடு மக்கள் இன்னும் உமக்கென்று சொல்லி படைக்கின்ற பொழுது இவையெல்லாம் ஆண்டவனே தாமே அங்கீகரித்து ஆசீர்வதிக்க நாங்கள் வேண்டு செய்கிறோம். கடவுளை, அவ்வாறாகவே எங்களிலும் கூட ஆண்டவரே, தவ நாட்களில் எங்கள் நாங்கள் அர்ப்பணத்தோடு அர்ப்பண சிந்தையோடு எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரை, நிறைவான ஆசீர்வாதனாலே எங்கள் அனைவரை ஆண்டவர் நிறைவோடு ஆசீர்வதிக்க நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் பரிந்து வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, 2 வாரங்கள் ஆண்டவரை பிள்ளைகளுடைய இல்லம் கடந்து சென்று வந்திருக்கிற அருமையான திருவாளர் மனோகர் சார் அவர்களுக்காக, அருமையான அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். கடவுளை, பிரயாணம் வல்லமையான கிருபை தங்கிருந்தபடினாலே நாங்கள் உமக்கு நன்றி படைக்கணும். தொடர்ந்து குடும்பங்களை, பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். இன்னமாக ஆண்டவரை, இந்த பிராந்தியங்களை கடந்து வெளிநாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற குடும்பங்கள், வெளியூர் தங்கி பணிபுரிகின்ற மக்கள் எல்லோருக்கும் ஜெபிக்கிறோம். எல்லோரையும் ஆசீர்வதிக்க நாங்கள் வேண்டு செய்கின்றோம். சிறப்பாக இந்த வாரத்தில் தங்கள் வாழ்விலே பிறந்தநாளை ஆசிக்கிறதான அருமையான திருமதி மேரி அருள் பீட்டர், வைஃப் ஆஃப் மிஸ்டர் அருள் பீட்டர் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கடவுளை, அன்பான சகோதரி, கடவுள் ஆசீர்வதிக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். வாழ்ந்த இடத்திலே தெய்வீகரமாக நடத்துவதாக. வரும் காலங்கள் அன்பும் சமாதானம் சந்தோஷம் நிறைந்திருக்கின்ற காலங்களை அமைய கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் நோக்கி ஜெபிக்கின்றோம். இறை ஆசீரோடு நாங்கள் எங்களுடைய இல்லங்களுக்கு
கடந்து செல்ல கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த வெள்ளிக்கிழமை மாலை பொழுது நாங்கள் அனைவரும் ஆர்வத்தோடு 6:30 மணி வழிபாட்டில் பங்கேற்க கர்த்தர் உதவி செய்வீராக. இறையாசிரோடு கூட எங்களை அனுப்புவீராக. நடைபெற இருக்கின்ற ஜெப கூட்டம் நாங்கள் எல்லோரும் ஆர்வத்தோடு பங்கெடுக்க கர்த்தர் உதவி செய்வீராக. வந்திருக்கின்ற எல்லா மக்களுக்கும் உங்கள் ஆசைகளை தந்து காத்துக்கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் கடந்த தயவாய் கொடுத்துவிடுவீராக. இவ்வேளை சிறப்பு காணி படைத்திருக்கின்ற அருமையான அன்பு இறை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எம்மிடகுவரத்தை காணிக்க படைத்திருக்கின்ற அருமையான டாக்டர் ராஸ் அவருடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். இக்காணி ஏற்றுக்கொள்வீராக. அதுபோலவே அருமையான திருமதி லீலாபாய் ராஜ் படைத்திருக்கின்ற இந்த அருமையான தேங்க்ஸ் கிவிங் ஆஃபரிங்காய் ஜெபிக்கிறோம். கடவுளை காணி ஏற்றுக்கொண்டு கடவுள் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். இன்னுமா அடியான் தெரியாதபடிக்கு சிறப்பு காணி படைத்திருக்கலாம். எங்களுடைய காணி ஏற்றுக்கொண்டு கர்த்தர் அங்கீகரிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசனம் எங்களோடு கூட இருப்பதாக. ஆண்டவரே, நீர் இல்லாதபடிக்கு எங்களால் எதுவுமே செய்ய முடியும். எனவே எங்களாலே முடியாதவற்றை நீர் செய்ய வல்லவர். எனவே உம்முடைய கிருபையை தந்து எங்களை காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த இடத்துல சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு என்று சொல்லி பாடங்கள் புத்தகங்களுக்கு வைக்கப்பட்டது. சுவாமி ஆண்டவர் தாமே இந்த பாட புத்தகங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்க நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கின்றோம். இதை கற்றுக் கொடுக்கின்ற கற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு நன்றி. எல்லோரையும் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். எல்லா துதிகன மகிமையெல்லாம் உமக்கு நாங்கள் படைக்கிறோம். மீட்பரேசுவின் ஈடு இணைய நாமத்திலே மிகுந்த மனத்தாழ்மையோடு உம்மை வேண்டுகிறோம். வேண்டுதற்கேடும் எங்கள் நல்ல கடவுளை. ஆமென். பரம பிதாவே, உங்க நாமம் பிரசித்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உங்க சித்தம் அதற்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே. ஆமென். இறைவன் அருளுகின்ற ஆசீர்வாதத்தை நாம் அனைவரும் இணைந்து நாம் எழுந்து நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமென். 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 நிறைவு பாடலாக யாவரும் சேர்ந்து பாடல் புத்தகத்திலே 225வது பாடலை நாம் பாடுவோம். 1 மற்றும் 3வது சரணங்களை நாம் இணைந்து பாடுவோம். பாடல் எண் 225.
ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளங்கள் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.